என் அன்பான உறவுகளே, என் உயிருக்கு மேலான எனது சொந்தங்களே, ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம ஐயாவை பற்றி போட்டிருந்த பதிவில் நான் அவனுக்கு கண்டனம் தெரிவித்து ரிப்ளை பண்ணியிருந்தேன். டெய்லி நாடார் சங்கத்தில் இருந்து டெய்லி ஒவ்வொரு இடத்துலையும் போராட்டங்களும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இன்னைக்கு வரைக்கும் முக்தாருங்கிற அந்த தேசியவாதியை இன்னும் கைது பண்ணவே கிடையாது. முக்தாருக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்கிற அவசியம் என்ன வந்துருச்சு அப்படிங்கிறத எனக்கு ஒன்றும் புரியவும் கிடையாது. என் சமுதாயத்துக்கும் புரிய கிடையாது. என் சமுதாயத்தில் இறங்கி போராடக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் யாரும் வேலை வெட்டி இல்லாதவங்க, யாரும் ஒரு சாதாரண மனிதர்கள்லாம் கிடையவே கிடையாது. எல்லாரும் நல்லா அரசியல் படித்தவர்கள், சட்டம் படித்தவர்கள், பெரிய பெரிய லெவலில் இருக்கிறவர்கள், பிஸ்னஸ் தொழில்துறைகள்னு பெரிய முன்னேற்றம் அடைந்து இருக்கிறவர்கள் தான் இன்றைக்கி கீழே இறங்கி குரல் கொடுத்துட்ருக்காங்க. இதுவரைக்கும் தமிழக அரசு எந்தவித நடவடிக்கையும் அந்த முக்தார் மேலே எடுக்கவே கிடையாது. ஏன் அவனுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இவ்வளோ ப்ரொடெக்ஷன் கொடுத்து பாதுகாத்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறது இதுவரைக்கும் எங்களுக்கு யாருக்குமே புரியலை. களத்தில் இறங்கி போராடுற எங்கள் நாடார் சமுதாயம் ஃபுல்லாக அவ்வளவு முக்தாரை விட நாங்கள் அந்தளவு கீழ்த்தரமாக போயிட்டோமா, இல்லை எங்கள் ஐயா செஞ்ச சாதனைகளை விட முக்தார் அப்படி என்ன பண்ணிட்டான், எங்கள் ஐயாவோட கொண்டு ஒப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சாரி, அவனை அந்த மாதிரி ஒரு தேர்ட் ரேட் எல்லாம் கொண்டு போய் பொதுவாக நாட்டுக்காக வாழ்ந்த ஒரு மனிதர். அவர் எங்களுடைய சொத்து கூட கிடையாது. அவருடைய அரசியல் சாதனைகளையும் அவருடைய அரசியல் பயணங்களையும் சொல்லி ஓட்டு கேட்ட எத்தனை அரசியல்வாதி இருக்குங்க. ஏன் அவருக்காக இதுவரைக்கும் எந்த அரசியல்வாதியும் முக்தாருக்கு எதிராக ஏன் இதுவரைக்கும் குரல் கொடுக்கல? அதான் எங்களுடைய எல்லாருடைய கேள்வியாகவும் இருக்குது. ஏன் குரல் கொடுக்கல? எங்களுக்காக மட்டுமா அவர் வாழ்ந்தார்? நான் கேட்குறேன், எங்களுக்காக மட்டுமா அவர் வாழ்ந்தார்? நாட்டுக்காக வாழ்ந்தவர். எங்களுக்காக எதுவுமே செய்யலையே, எதுவுமே ஒரு துரும்பு கூட எங்களுக்காக கிள்ளி போடலையே. அப்புறம் முக்தார் சொல்லியிருந்தான், கள்ள நோட்டு அடிக்கவும் மளிகை கடை பொருளில் கலப்படம் பண்ணுறதுக்கு எங்கள் சமுதாயத்துக்கு உதவி பண்ணார் அப்படின்னு. கள்ள நோட்டு யார் சமுதாயத்தில் உள்ளவங்க அடிக்கிறாங்க? கள்ளக்கடத்தல் யார் பண்ணுறாங்க? கஞ்சா யார் விற்கிறாங்க? குண்டு யார் விற்கிறாங்க? இதெல்லாம் முக்தாருக்கு மட்டும்தான் இந்த மொத்த மொழிகள் மொத்த குற்றங்களுமே முக்தார் சமுதாயத்துக்கு மட்டும்தான் அடங்கும ஒழிச்சு நாடார் சமுதாயத்துக்கு துளியளவு கூட இதில் எதுவுமே அடங்காது. ஓகேவா? யார் சொல்லி கொடுத்து அவன் பேசுனானுங்கிறது தெரில. எல்லாரும் பேசுகிறது, எல்லாருக்கோட விமர்சனங்கள் பத்திரிகைகள் வர்றதெல்லாம் பார்க்கும்போது பெருந்தலைவருடைய புகழை மறைச்சிட்டு தன்னுடைய புகழை நிலைநாட்டணும் அப்படிங்கிறதுக்காக சில அரசியல்வாதிகள் தூண்டி விட்டு தான் முக்தார் பேசினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அப்படியே இருந்துட்டு போகுது. நான் ஒரே ஒரு இன்ஸ்டன்ட் மட்டும் சொல்கிறேன். அதை கேட்டுட்டு அதுக்கப்புறமா என்னங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கிறங்க. மகாபாரத யுத்தத்தில் துரியோதனுடைய அரசபை அங்கே நடந்துட்டுருக்குது. அப்போ துரியோதனுடைய அரசபையில் கிருஷ்ணர் என்ட்ரி ஆகிறார். அப்போ துரியோதனன் என்ன சொன்ன, கிருஷ்ணன் வருவார், யாரும் எழுந்திருக்கக்கூடாது, எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி முதல்லையே ஒரு கண்டிஷன் போட்டிருப்பார். ஆனால் கிருஷ்ணர் வருவார், வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக எல்லோரும் எந்திரிச்சு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருவாங்க. எப்படின்னா, வணக்கம் கிருஷ்ணா, கண்ணா வணக்கம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். இதில் துரியோதனன் மட்டும் ரெஸ்பான்ஸ் கொடுக்காம அவனுடைய அரசபையில் அவனுடைய அதிகாரமான பொசிஷனில் உட்காந்துருப்பான். அப்போ கிருஷ்ணர் வருவார், வந்த உடனே ஆட்டோமேட்டிக் எல்லாருமே எந்திரிச்சு நின்று அவருடைய மரியாதையை கொடுப்பாங்க. அப்போ துரியோதனனை இப்படி கிருஷ்ணர் பார்ப்பார். என்ன துரியோதனா நலமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு கேட்பார். தன்னை போல் அவன் உருண்டு கீழே விழுந்து அவன் முகத்தில் உள்ள மீசையில் மண் ஒட்டிடுற அளவுக்கு விழுந்துருவான் உருண்டு. இதில் என்ன தெரியுது அப்படின்னா, இதில் மரியாதைங்கிறது தானாக வரணும், கேட்டு வாங்கக்கூடாது. கேட்டு வாங்கினா அதுக்கு பேர் பிச்சை. இதில் கிருஷ்ணனாக நான் பார்க்குறது எங்கள் ஐயா கர்ம வீரர் காமராஜரை தான். புகழையும் பெருமையவும் தேடிக்கிறேன்னு நினச்ச துரியோதனன் யாருங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்கிறீங்க. ஸோ முக்தார் ஒரு ஆளுன்னு நினச்சி என் சமுதாயம் இந்த அளவுக்கு போய் போராட வேண்டிய அவசியமே கிடையாது. அவனை வெளியில் வர விட்டு செருப்பை கலட்டிட்டு வாயில் அடித்தால இனி ஒரு கணம் பேச துணிகிறவனுக்கு, பேச சொல்லி கொடுக்குறவனுக்கு பேசக்கூடாது, இனிமே எவனும் பேச மாட்டான். அந்த அளவுக்கு கொடுக்கணும் அடி. சொல்கிறது புரியுதா? அப்போ அடிச்சுட்டு நம்ம சட்டத்தை சந்திப்போம். ஏன்னா அப்போ சட்டம் வரும்ல, ஏன் அடிச்சிங்க அப்படின்னு. அப்போ இவ்வளவு நாளாக ஒரு பெருந்தலைவரை பற்றி பேசையில், இவ்வளோ தூரம் என் சமுதாயத்தை பற்றி பேசையில் எங்கே போனீங்க, எங்கே போச்சு ஓ சட்டம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம்ல.
அதனால் வந்து மக்களே, போராடுறதை விட்டுட்டு அவனை அந்த பொறுக்கியை தெருவில் விட்டு எப்படி நம்ம அடிக்கலாம் அப்படிங்கிறத மட்டும் யோசிப்போம். சொல்கிறது புரியுதா? நீங்கள் எத்தனை கணம் தெரிஞ்சு இனி ஒரு கணம் சொல்ல மறந்துட்டேன். ஸ்ரீலங்காவிலேருந்து நிறைய உறவுகள் கேட்டிருந்தாங்க. நம்ம சமுதாயத்தில் உள்ளவங்க அங்கேயும் இருக்காங்க. அவங்கெல்லாம் கேட்டிருந்தாங்க, ஏன் நம்ம கம்யூனிட்டியில் உள்ளவங்கெல்லாம் வந்து அரசியலில் இருக்காங்கல்ல, மினிஸ்டர்ஸ் அவங்களும் அவ்வளோ கோமாவில் இருக்காங்க உறவுகளை. இனிமேல் தான் தெரிஞ்சு வருவாங்க. இப்போ எலெக்ஷன் வரும்ல, அப்போ தான் தெரிஞ்சு வருவாங்க. இப்போல்லாம் கோமாவில் இருக்காங்க. ஓகேவா? இதுதான் பதில். மற்றபடி எங்களை மாதிரி வியாபாரிகள், தொழில்துறைகளில் உள்ளவர்கள், நார்மல் மக்கள், எங்கள் நம்ம சமுதாயத்தில் உள்ளவங்க எல்லாருமே வந்து போராடிக்கிட்டு தான் இருக்காங்க, போராடிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் அவங்க வந்து போராட மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஃபுல்லாமே வந்து இப்போ வந்து தூங்கிட்டு இருக்காங்க. இனிமேல் தான் அவங்க எந்திரிப்பாங்க. சொல்கிறது புரியுதா? என்னை பொறுத்த வரைக்கும் முக்தார் வந்து ஒரு பர்சன்டே கிடையாது. அவன் வந்து ஒரு ஆளே கிடையாது. இவனுக்காக போய் இவன் என்ன மினிஸ்டரா, இல்லை ஒரு மந்திரி, இல்லை ஒரு அமைச்சர், எதுவுமே கிடையாது. அவன் ஒரு ஸ்டேட்டோட மினிஸ்டர் பேசிட்டாரு அப்படின்னா நம்ம கேட்கலாம். ஒரு சென்ட்ரலில் ஒரு மினிஸ்டர் பேசிட்டாரு அப்படின்னா கையால் பார்த்து அப்படின்னா, என்ன நீங்கள் அரசியல் இருந்துட்டு இப்படி பேசிட்டி அப்படின்னு அவருக்கு போராட்டம் நடத்தலாம். இவன் 5க்கும் 10க்கும் அல்லாடுற பிச்சை. இந்த பிச்சைக்கார நாய்க்கு போய் ஏன் இவ்வளோ தூரம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து போராடணும்? வெளியில் வர விட்டு செருப்பை கட்டிட்டு அடிப்போமுங்க. அப்போ வரட்டும் சட்டம். அவனை தூண்டி விட்டது யாருங்கிறத அப்போ பார்ப்போம். சொல்கிறது புரியுதா மக்களே? வைக்கிறேன்.